வணக்கம் தோழர்களே. ஏழை மக்களுங்கிறோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கணும். ஏழை விவசாயியின் மகன், கூலி தொழிலாளியின் மகன், ஒரு கிராமத்தில் பிறந்த வளர்ந்தவனாக்கு நான். அதாவது நிறைய பேர் சொல்கிறாங்க, அதாவது என் ஃப்ரெண்ட்ஸும் சரி வெளியில் உள்ளவங்க சரி, இந்த யூடியூப் எதுக்கு போடுறீங்க, யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் உண்டாக்கி பணம் உண்டாக்குவாங்க. எங்களுக்கு யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் உண்டாக்கி பணம் உண்டாக்குறதுக்கு தேவை எனக்கு இல்லை. ஆல்ரெடி நல்லா மெக்கானிக் வேலை செய்கிறேன். எனக்கு தற்காலிக வருமானம், சாப்பாடு செலவு, என் சொந்த தேவைகள் எல்லாம் ஜம்முன்னு போயிட்டார். குறை ஒன்றும் எனக்கு இப்போ நிலவில் இல்லை. ஏழை வீட்டில் இருந்தாலும் கூரை வீட்டில் இருந்தாலும் ஏழை வாழ்க்கை வாழ்கிறாங்க. அதான் எளிய வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்கோம். எங்களுக்கு அது ஒன்றும் கவலை இல்லை. சரி, விஷயத்துக்கு போவோம். 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் எய்ட்ஸ் நோய்க்கான மருந்து கண்டுபிடிச்சேன். கண்டிப்பாக அதுக்கு என்னால் நிரூபிக்க முடியும். நான் எல்லாத்துக்கிட்டே ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் கேட்குறேன். என்ன கேட்குறேன்? ஒரு வாய்ப்பு, ஒரு சான்ஸு. நிறைய பேர் பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க. அது சான்ஸ் கிடச்சா மாத்திரம்தான் அதுக்கு நிரூபிக்க முடியும். அப்போ ஏன் இத்தனை காலம் பேசாமல் இருந்தேன்னா, எந்த சேனலில் போய் சொன்ன நிறைய பேர் போய் சொன்னேன். அவங்க அது காதில் போட்டுக்கலது. ரெண்டாவது விஷயம், அப்படி எந்த சேனலில் போய் சொன்னாலும் அப்போ எனக்கு பெரிய அந்த அளவுக்கு அறிவு இருந்தாலும் அந்த அளவுக்கு வெளியில் பெருசாக எனக்கு ஐடியா பத்தலை. இன்றைக்கி அப்படி இல்லை, சொந்த யூடியூப். அதனால் இது நான் இதுக்காக போடுறதில்லை. அதாவது கிராமத்தில் பிறந்த வளர்ந்த ஒருத்தர் இப்படி ஒரு விஷயம் சொல்கிறான், அதுதான் அதில் லட்சியம். எப்படி அது லட்சியம்? அதுதான் கிராமத்தில் பிறந்த வளர்ந்துட்டு ஒருத்தர் இப்படி ஒரு விஷயம் சொல்லும்போது அது அந்த திறமையை பயன்படுத்திக்கிற வாய்ப்புன்னு தான் சொல்கிறேன். வேறு நான் எக்ஸ்ட்ரா ஒன்று கேட்குறதில்ல. யார்கிட்டையுமே பைசா கேட்கல, ஒன்றும் நான் கேட்குறது. என் திறமையை நிரூபிக்க ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறேன். என்ன கேட்குறேன்? என் திறமையை நிரூபிக்க ஒரு வாய்ப்பு, அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா நான் ஆர்டி ஒன்றும் கேட்க போகிறதில்ல. என் திறமையை நிரூபிக்க ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் கேட்குறேன். இந்தியா மெடிக்கல் போர்டு, அதாவது லோக ஆரோக்கிய சங்கடனை, இல்லை யார் வேணாலும் என்ன நேரில் வந்து பார்க்கணும். எனக்கு ஃபோனில் விழித்து கஷ்டப்படுத்தக்கூடாது. எனக்கு அந்த அளவுக்கு கஷ்டம். நேரில் வந்து பார்க்கலாம். இல்லைன்னா கூப்பிட்டிங்கன்னா நாங்கள் உங்களை பார்க்குறேன். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வரணும்னா ரொம்ப ரிஸ்க் இருக்குது. எனக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது. கொஞ்சம் டைம் எடுத்தால் வர முடியும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு இந்த எய்ட்ஸ் நோய்க்கான மருந்து இருக்குன்னு நான் நிரூபித்து காட்டுறேன். ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதாவது இந்த யூடியூப் வச்சுட்டு உங்களை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் கேட்குறேன். இந்த எய்ட்ஸ் நோய்க்கு மருந்து இருக்குதுன்னு கண்டிப்பாக நிரூபித்து காட்டுறேன். என்னோடய ஃபார்முலாவுக்கு முன்னாடி இந்த எய்ட்ஸ் நோய்ங்கிற நோயே கிடையாதுங்க. ஆனால் மிகப்பெரிய நோய் தான். கண்டிப்பாக அது உயிர்கொல்லி நோய் தான், உண்மை தான். ஆனால் நம்மளோட மெடிசனுக்கு முன்னால் இது ஒரு நோய் கிடையாதுங்க. அது நோயே கிடையாது. சரிங்களா? ஆனால் எங்களோட ஃபார்முலா இல்லை. இப்போது சொல்கிறேன், எங்களோட ஃபார்முலா கிடையாது. ஆனால் ஃபார்முலா கண்டுபிடிக்க வழிதடமும் ஃபார்முலா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சமய நேரங்களும் எனக்கு கண்டிப்பாக தெரியாது. அப்போ தான் எடுக்க முடியும். இப்போ கிடைக்காது. இப்போ ஒன்றும் இல்லை. அப்படித்தான் உண்மையான விஷயங்கள் அதுதான். ஆனால் எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் நிரூபித்து காட்டுறேன். ஒரு சான்ஸ் எனக்கு, அதாவது ஏழை விவசாயின் மகனுக்கு, ஏழை கூலி தொழிலாளி மகனுக்கு, இந்த ஏழை மெக்கானிக்கல் வின்சென்ட் செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறேன். எல்லாத்துட்டும் இந்தியா மெடிக்கல் போர்டு ஆகட்டும், லோக ஆரோக்கிய சங்கடனை, இந்திய ஆரோக்கிய சங்கடனையும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் நிரூபித்து காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்னைய, அதாவது இந்த வீடியோ மூலிமா நான் பெருமைப்படணும்னா, இதில் எல்லாரும் என்ன பெருசாக பேசணும்னா நான் இதெல்லாம் பேசுகிறது கிடையாது. நான் நிறைய வீடியோவில் சொல்கிறேன். எல்லாத்து மாதிரி எழுதி வச்சு படிக்கிறது கிடையாது. நாங்கள் எங்கள் வாயில் என்ன வருதோ அதை தான் விஷயமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்ன வரைக்கும் எங்கள் யூடியூப் அப்படி எங்களுக்கு எனக்கு எழுதி படிக்கிற விஷயங்கள படிப்பேன். தமிழில் நல்லா படிப்பேன். ஆனால் இருந்தாலும் நான் எழுதி படிக்கிறது கிடையாது. வாயில் வரதான் சொல்கிறேன். என்ன பெருசாக பேசணும்னு நான் நினைக்கிறது கிடையாது. என்ன பெருசாக எடுத்து சொல்கிறதுக்கும் நான் சொல்கிறது கிடையாது. அதாவது என்னோட திறமையை வெளிப்படுத்த எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறேன். அதாவது என்னோட திறமையை வெளிப்படுத்த எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த எய்ட்ஸ் நோய்க்கான மருந்துக்கும் நான் நிரூபித்து காட்டுறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க தயவாட்டு. அதாவது நிறைய பேர் கேட்டிருக்கிறேன். இப்போ இன்னும் யார்ட்டி காண்டாக்ட் நான் வைக்கல. 15 வருஷம் முன்னாடி வச்ச காண்டாக்ட், அதுக்கப்புறம் இன்னும் ஆர்ட்டி வைக்கல. கண்டிப்பாக காண்டாக்ட் வைக்கலான்னு இருக்கிறேன். ட்ரை பண்ண போகிறேன். கொஞ்சம் டைம் எடுக்கிறது எனக்கு என்னோடய சான்ஸு. இப்போ எல்லாருமே பெரிய பெரிய ஆள் இருக்கிறாங்க. எல்லாருமே சான்ஸ் கிடைச்சா மாற்ற தான் உங்களுக்கு பெரிய ஆள். சான்ஸ் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, சாதாரண எல்லோரும் ஒரு குடியினமாக இருந்தான். அது மாதிரி தான் நானும் கேட்குறேன். எனக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரணும்னு இந்த ஏழை மக்களுங்கிற யூடியூப் சேனல் சார்பாக எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் பரமாதி ஷேர் பண்ணுங்கள். எனக்கு வேண்டிட்டு நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். எனக்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அது அங்கே போய்கிட்டு இருக்கோம். அப்போ யாராவது பார்க்குறவங்க இப்போ இப்படி ஒரு சொல்கிறான், உண்மையாலே 15 வருஷம் முன்னாடி நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சி உண்மை. அதில் எந்த சந்தேகம் கிடையாது. உங்களை ஏமாத்துறங்கிறதால என்ற எண்ணம் கிடையாது. எனக்கு ஏமாற்ற வேண்டிய தேவையும் இல்லை. பாருங்க, நான் ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்தாலும் இன்றைக்கி மெக்கானிக் வேலை செய்கிறேன். மிஷினு வச்சுருக்கிறேன். நிறைய வாடகை விட்றேன். அங்கே மிஷின் வச்சுக்கிறேன். ரிப்பேர் பார்க்குறேன். நல்லா சாப்பிட்றக்கும் எனக்கு ஓரளவுக்கு வசதி. தற்காலிகம் வாங்கித்தாங்க. இதான் நான் கேட்குற எல்லாத்தோட விஷயம். எல்லாத்துக்கிட்டையும் கேட்குறது தான். இந்த யூடியூப் பார்க்குற அனைவரும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. ஷேர் பண்ணிக்கிட்டு இது போய்கிட்டு இருக்கும்போது
இந்த ஏழை விவசாயியின் மகன், ஏழை கூலி தொழிலாளி மகன். பின்னே சொல்கிறேன்னு நினச்சிக்காது, சங்கடப்படுத்தக்கூடாது. சரி, ஓகே. 2வது வட்டம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். என்னை நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுறாங்க. 2வது வட்டம் ஒரு டைம் தான் ஒன்று சொல்ல சொல்லிக்கிறாங்க. இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு தரணும்னு இந்தியா மெடிக்கல் போர்ட்டையும் உலக ஆரோக்கிய சங்கடத்தையும் தாழ்மையாக வேண்டிக்கிறேன். ஏழை மகன், ஏழை மக்களின் குரல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜெய்.